ஹாய் ஹலோ சாட்டர்டே மினி ப்ளாக் பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி 4 o'clock இருக்கும். ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டுருந்தேன். அப்போ தான் வந்துட்டு இந்த ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபி நான் பார்த்தேன். சரி செஞ்சலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். ரெசிபி பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு பேன் வச்சுட்டு தண்ணி, இன்ஸ்டன்ட் காஃபி தூள், சர்க்கரை, அகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி திக்னஸாக வரும். திக்னஸாக வந்தோடனே நம்ம ஒரு கண்ணாடி ஜாரில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு லேயர் பை லேயர் தெரியும். வடிகட்டினா தான் நம்மளுக்கு அந்த உள்ளே இருக்க அந்த கெத்தி எல்லாம் இருக்காது சாப்பிடும்போது. அதே நான் இன்றைக்கி 3 லேயர் செய்கிறேன். அதே பேனில் கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் சுகரு, அப்புறம் அகர் கன்சிஸ்டன்ஷன் மில்க்கு, பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது லைட் ப்ரௌன் கலரில் வரும். அதையும் நல்லா வந்துட்டு வடிகட்டி நம்ம அதே கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். கண்ணாடி டம்ளரில் ஊற்றிடலாம். அதையும் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 minutes வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். சீக்கிரமாக செட் ஆகிடும். அடுத்து பால் எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கலாம். இது ஃபுல் ஃபேட் மில்காக இருந்தால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பால், கன்சிஸ்டன்ஷன் மில்க்கு, அப்புறம் வந்துட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாக ஒரு படம் வரும். அது வந்துட்டு வச்சோடனே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 minutes வச்சிங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு ஆயிரும். நல்லாயிருக்கும் அப்படி சாப்பிடும்போது. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா அதை அன்மோல்ட் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.